பகா எண்களின் பெருக்கல் பலன் 119 எனில் அதன் மீப்போமாவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வெறும்னே ஒரு நம்பரை மட்டும் கொடுத்துட்டு அதோட மீப்போமா கேட்டுருக்காங்க. சரிங்களா, இதுக்கான 2 பகா எண், அதாவது 2 எண்களோட பெருக்கல் பலன் ஈக்குவல்ட்டு என்னன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எண்களின் பெருக்கல் பலனானது எல்சிஎம் மற்றும் ஹச்சிசிஎஃபின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இல்லையா. அது வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துட வேணாம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கிலீஷ் இருக்குது இல்லையா, ஆங்கில வடிவில் இருக்கிற கணக்கை படித்து பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் 2 கோ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோ ப்ரைம் நம்பர்னால் சார் பகா எண்ணு அர்த்தம். இங்கே வந்து வெறுமனே பகா எண்ணு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா சார் பகா எண் அப்படி தான் வந்து அதாவது கோ ப்ரைம் நம்பர்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ சார் பகா எண்ணு கொடுத்தாலே அதோட ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு அர்த்தம். சரிங்களா, சார் பகா எண்ணின் ஹச்சிசிஎஃப் எப்போதும் என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 எண்களின் பெருக்கல் பலன்னா அத்தனை 119 ஈக்குவல் டு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எப்படி வச்சிங்க. ஹச்சிசிஎஃப் வந்து என்னென்னு எடுத்துக்கணும், நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும், இங்கே பெருக்கல்ல இருக்கிற 1 ஈக்குவல் டு அந்தானே வரும்போது வகுத்தலில் வந்துடும். இப்போ 119 ஒன்றால் வகுத்தா என்னென்னு வரும், வெறும் 119 தான். சரிங்களா, இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா, இதில் கோ ப்ரைம் நம்பர் இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா, இங்கே வெறும் பகா எண்ணு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கிலீஷ் பதத்தில் உள்ளது தான் கரெக்டுங்கிற மாதிரி கொஷின் பேப்பரில் ஃப்ரண்ட் சைடே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நோட் பண்ணிங்க.